இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார கார்னர்ஸ்டோன் படத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் இந்த காலாண்டோட கடைசி பாடம், அதாவது 13வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ஞ்சு படிக்க போகிறோம்ப்பா. எங்கள் கூட இருங்க. இந்த பாடத்தை நாங்கள் படிக்கவும் இதுலேருந்து அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏசுமூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனில் பரமபிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்தோட தலைப்பு வீட்டை சுத்தம் செய்தல். இந்த வாரத்துக்கான மைய வசனம் 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 2வது வசனம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு நேர்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். இந்த வீட்டை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அப்படி வீட்டை சுத்தம் செய்யும் போது அநேகர் அவங்க பொக்கிஷமாக வச்சிருந்த அநேக விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு யோசியா ராஜாக்கு எருசலேம் ஆலயத்தை சுத்தம் பண்ணும்போது ஒரு பொக்கிஷம் கிடைச்சது. யோசியா ராஜா முதல்ல பதவி ஏற்றோடனே செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, எருசலேம் ஆலயத்தை சீர்படுத்துறது. இல்கியா அப்படிங்கிற பிரதான ஆசாரியன் இந்த ஆலயத்தை சீர்படுத்திட்டு இருக்கும்போது ரொம்ப நாளாக மறக்கப்பட்ட ஒரு சட்ட புத்தகம் கிடைக்கிது. காணாமல் போய் மறக்கப்பட்ட அந்த சட்ட புத்தகம் அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு வழிமுறையாக இருந்துச்சு. உபாகம புத்தகம் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும்னு ஒரு கட்டளையை கொடுக்குது. அதோட ஆசீர்வாதங்களை தர வாக்குத்தத்தம் நிறைஞ்சதா இருக்குது அந்த புத்தகம். இதை நம்ம இன்னும் தெளிவாக வாசித்து பார்த்தோம் அப்படின்னா சரீர பிரகாரமான ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களும் ஆராதனைக்குரிய சட்டங்களும் நிறைஞ்சிருக்கிறதா நமக்கு தெரியுது. இந்த புஸ்தகம் நமக்கு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிவுக்கு வருது. அது என்னன்னா, உபாகமம் 32வது அதிகாரம் 47வது வசனத்துல வாசிக்கலாம். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் நாட்டில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான். அதனால இந்த புஸ்தகத்தில் இருக்க வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ஜீவனாக இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது. காணாமல் போய் தூசி அடைஞ்சு மறக்கப்பட்ட இந்த புத்தகம் நமக்கும் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது யோசியா ராஜாவினுடைய மனசுல ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு அக்கினி தூண்டப்பட்டு மக்களுக்காக பிரகாசமா எரிஞ்சது. 1 கொரிந்தியர் 6:19 பிரகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் அந்த எருசலேம் ஆலயத்தை சுத்தம் செய்யும் போது இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போதான் யோசியா ராஜாக்கு கிடைச்ச அந்த தூண்டப்படுற அனுபவம் நமக்கும் கிடைக்கும். ஒரு வாலிப சகோதரர் ஒரு நாள் ஆலயத்துல பிரசங்கம் பண்றதுக்கு போனாரு. போதும், இதை என்னால தாங்க முடியல, இதுல இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குதோ, இதை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம், இது சுத்தமா ஒன்னுத்துக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்றதுக்கு வச்சிருந்த வேதாகமத்தை கிழிச்சு எறிய ஆரம்பிச்சாரு. அந்த ஆலயத்துல அந்த பிரசங்கத்தை கேட்க உட்கார்ந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சுது. அங்க இருந்த வாலிபர்கள் எல்லாம் பயத்தோட அவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருடைய வேதாகமத்தை எதுக்கு இப்படி கிழிச்சு போடுறாரு அப்படின்னு யோசித்தாங்க. அங்கே இருந்த பெரியவங்க எல்லாம் இவன் இங்கே இருக்கிற மற்ற சின்ன பிள்ளைங்களையும் வழி விலகு போகாதபடிக்கு அங்கேருந்து அவனை முதல்ல சீக்கிரம் அனுப்பணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இப்படி அங்கே மும்முரமாக விறுவிறுப்பாக பேச்சு நடந்துகிட்டு இருந்தப்போ ஒரு வழியா அங்கே பிரசங்கம் பண்ணவர் அவர் செஞ்சுட்டு இருந்த காரியத்தை நிறுத்தினாரு. கொஞ்ச நேரம் அமைதி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னார். நான் உண்மையாக யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த வேதாகமத்தை கிழிச்சிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இப்படி செஞ்சேன். நான் உண்மையிலேயே வேதாகமத்தை கிழிச்சு போடல, வேற ஒரு புஸ்தகத்தை தான் கிழிச்சு போட்டேன். வேதாகமத்தை இப்படி வெளிப்படையாக நாசம் பண்ணும் போது அதை பார்க்க நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் எத்தனை பேர் நம்ம வீட்டில் வேதாகமத்தை மூளையில் தூங்க வச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் யோசித்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். வெளிப்படையாக இப்படி தேவனுடைய வார்த்தையை தூஷணம் பண்ணுறதும் அதை மூளையில் தூங்க வைக்கிறதுக்குமான பலன் ஒன்று தான். 100கணக்கான வருஷமாக மறந்து போன அந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் அவர் கொடுத்த சட்டத்திட்டங்களை அவருடைய பிள்ளைகள் மறந்துடக்கூடாதுன்னு அங்கே சொன்னார். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான்,
அந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அதன்படி அவங்களோட வாழ்க்கையை நடத்தணும். அப்படி வாழலைன்னா அவங்களுக்கு அழிவு நிச்சயமா இருந்துச்சு அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்ட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. அவங்க அழிவின் விளிம்புல நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா யோசியாவினுடைய மனம் திரும்புதலுக்கான அழைப்பு அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துச்சு. இந்த பாடத்துல இருந்து ஒரு சில காரியங்களை நம்மளால கத்துக்க முடியுது. யோசியா பதவி ஏற்ற உடனே காரியமா அந்த ஆலயத்தை சீர்படுத்தணும்னு முடிவு பண்றாரு. அப்போ அடிப்படையா அந்த ஆலயத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இல்கியா இந்த சட்ட புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு சிலர் சொல்றாங்க உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல வச்சிருந்த சட்ட புத்தகம் தான் இதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க இது உபாகம புஸ்தகம்னு. நம்மளுடைய வேதத்துல பார்க்கும்போது ஒரு சில முக்கியமான நேரங்கள்ல ஆலயத்தை சுத்தம் செய்யறாங்க. யூதர்களுடைய ஒளியின் பண்டிகை அப்ப எருசலேமை மீட்டு எடுத்து சுத்தம் செய்யறாங்க. அந்த நேரத்துல ஆலயத்துல விளக்கெறிறதுக்கு ஒரே ஒரு விளக்குக்கு தேவையான எண்ணெய் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதிசய விதமா அந்த விளக்கு 8 நாளைக்கு தொடர்ந்து எரிஞ்சுது. வெளியே யுத்தத்தின் காரணமாக எருசலேம் நகரம் ஒழுங்கினமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நேரத்துல அவங்க அந்த ஆலயத்துல தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. மத்தேயு 21வது அதிகாரம், யோவான் 2வது அதிகாரத்துல பாக்குறோம் அந்த ஆலயத்துல நடந்துட்டு இருந்த வியாபாரம் எல்லாத்தையும் இயேசு தடுத்தாருன்னு பாக்குறோம். அதனால அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலைக்காக அதை சுத்தம் செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். யோசியா அந்த புத்தகத்துல இருந்து வாசிக்க கேட்டப்போ அவருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டானுச்சு. நம்ம சாதாரணமா வாசிக்க கேட்கிற புத்தகங்கள் மாதிரி இல்லாம இது அவருடைய வாழ்க்கையை மாத்தி போட்ட ஒன்னா இருந்துச்சு. புஸ்தகத்தை வாசிக்க கேட்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை தொலைஞ்சு போன ஒன்றை கண்டுபிடிச்சி எடுத்து நூற்றுக்கணக்கான வருஷங்களா வாசிக்க கேட்க கூடாத ஒன்று வாசிக்கப்படும் போது அது உண்மையிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. இதை யோசியா வாசிக்க கேட்ட போது அவருடைய அங்கியை கிழிச்சிட்டு அழுதாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் இது மாதிரி அங்கியை கிழிச்சிட்டு அழுகுறதுங்கிறது அவங்களுடைய துக்கத்தையும் அங்கலாய்ப்பையும் வெளிப்படுத்துகிற ஒன்றா இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த துக்கமும் அங்கலாய்ப்பும் அவரும் அவருடைய மக்களும் பாவத்துல எப்படி மூழ்கி போயிருந்தாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துச்சு. அதனால எல்லாரும் மனம் திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு அங்க முடிவெடுக்கிறாரு. ஷாப்பான் இந்த புத்தகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படியா வாசிக்கிறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த பாடத்தை படிக்கிற நம்ம ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையில மறக்க கூடாதவைகளை நீங்க எழுதிக்கோங்க. அதை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த முயற்சி எடுங்க. சின்ன பையனா இருந்த யோசியாவால ஒரு நாட்டையே மாத்த முடிஞ்சதுன்னு சொன்னா உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. இந்த வசனம் வாலிபர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான கட்டளையை கொடுக்குது. யோசியா முதல்ல அவருடைய வாழ்க்கையே பார்த்தாரு. அவருடைய அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிறாரு. அவரால இஸ்ரவேல் நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமையையும் பார்க்கிறாரு. அதனால அவருடைய வாழ்க்கையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு வந்து அங்க எல்லாரும் மனம் திரும்புறாங்க. நம்ம இந்த அழுக்கான குப்பையை அவர்கிட்ட கொண்டு வந்து சுத்தம் செய்யும் போது தேவன் அவருடைய நல்ல வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையில கொடுக்கப்பட்டிருந்தபடி யோசியா அவருடைய வாழ்க்கையை மாத்தி செயல்பட ஆரம்பிச்சாரு. பயம் இல்லாம அந்த வார்த்தைகளை அவர் கடைபிடித்தாரு. அதனால பாழாய் போயிருந்த அந்த இஸ்ரவேல் தேசம் மாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு வாலிபர்களாகி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆண்டவர் இதே வார்த்தைகளை கொடுக்கிறாரு. சின்ன பையனான அந்த யோசியாவினால மாற்றத்தை உண்டு பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களாலையும் என்னாலையும் இந்த உலகத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதனால மறந்துடாதீங்க, அடிக்கடி சுத்தம் பண்ணுங்க. இந்த பாடத்தை முடிக்க ஒரு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இன்னைக்கு நாங்கள் இந்த வார்த்தையில் ஆராய்ஞ்சி நாங்கள் படித்த மாதிரி எங்களோட இருதயங்களை நாங்கள் சுத்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாழா போன இடத்த சுத்தம் செஞ்சு உம்முடைய வார்த்தையின்படி எங்களோட வாழ்க்கையை நடத்தவும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரவும் உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமீன்.